அது என்னால் முடிஞ்சிருக்காது அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். பகவானே சொல்கிறார், நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன், அவங்க ஒரு குரல் கொடுத்துருந்தாங்க, நான் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சே 2 பேர் போனாங்க. மிகவும் கொடுமையான அதுதான் சாவு. ஏன்னா இறக்க போகிறோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் போனாங்க போகிறதுக்கு. கும்பகர்ணனும் கர்ணனும். கும்பகர்ணன் ராவணனுக்கு அடிபணிஞ்சு போகிறான். அவனுக்கு தப்புன்னு தெரியும், இருந்தாலும் போகிறான். அதை போல் கர்ணனும் அவனுக்கும் தெரியும் தப்பு செய்கிறாங்க அப்படின்னு, இருந்தாலும் செத்தாலும் பரவாயில்ல, செஞ்சோற்று கடன் இருக்குது, அதுக்காக அவனும் உயிரை விட போகிறோன்னு தெரிஞ்சே போய் தான் விடுறான். ஆனால் அவங்க அம்மா முதல்லையே போய் கேட்குறாங்க, நீ வந்துரு, எங்கள் சைடு வந்துரு, நீ அவனோட இருக்காது, துரியோதனோட இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்கல. ஏன்னா செஞ்சோற்று கடனுக்காக அவனை இழிவுபடுத்தினப்போ அவமானப்படுத்தினப்போ துரியோதனன் தான் வந்து அங்க தேசத்துக்கே அரசனாக்கி அவனை அதில் இருந்து நட்பு, அவங்க நட்பு அப்படிப்பட்டது, எல்லாருக்கும் கெட்ட வைக்கிற துரியோதனன். ஆனால் கர்ணனுக்கு அவன் நட்பில் எந்த குறையும் இல்லை. ஒரு வாட்டி அவ மனைவி, துரியோதனோட மனைவியும் கர்ணனும் விளையாடிட்டு இருக்காங்க, பகடை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது துரியோதனன் வர சத்தம் கேட்டுட்டு அவள் எந்திரிச்சு போகிறாளேன்னு சொல்லிட்டு அவ்வளோட ஆட்டத்தோட சுவாரஸ்யத்தில் இவன் அவளை போய் பிடிக்க போகிறான். அவளை பிடிக்க போகிறப்போ கர்ணன் அந்த முத்துமணி இடுப்பில் இருந்தது ஒட்டியானம் கழண்டு அப்படியே விழுந்துடுது. அப்படியே ஃபுல்லும் முத்துப்பறல்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுது. அப்போது துரியோதனன் வந்து இதை எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டான். அந்த மாதிரி அவனை சந்தேகப்படலாம். அவ்வளவு நட்பு அவங்க 2 பேருக்கும். அதில் அவன் குறை வைக்கவே இல்லை. அவன் கர்ணன் 17ஆவது நாள் போரில் இறந்தப்பவே துரியோதனம் இறந்துட்டான். இந்த மாதிரி அவங்க அம்மா கேட்டப்போ வரலாம் அவன், அம்மா கடைசியாக எனக்கு ஒரே ஒரு ஆசைம்மா, நான் இறந்த பிறகு என்னை தூக்கி மடியில் போட்டு அழுவியா அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி அவன் அப்புறம் சொன்னான், நீ வந்து உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 5 பேர் இருப்போம்மா, அர்ஜுனன் இருந்தான்னா 5 பேர், இல்லை நான் இருந்தேன்னா 5 பேர், எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருப்பாங்க, அதனால் என்னை நீங்கள் கூப்பிடாதீங்க, அவன்கிட்ட தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், ஆனால் நான் இறந்த பிறகு என்னை மடியில் போட்டுக்கிட்டு உங்கள் பையன்தான்னு எனக்கு உலகத்துக்கு காட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அப்பயே அவங்க அம்மா உடஞ்சி போயிட்டாங்க. கடைசியில் அப்படி தான் போட்டுக்கிட்டு அழறாங்க. அப்படியே கண்ணீர் அப்படியே பாரா போகுது. அந்த அவங்க மடியில் போட்டுக்கிட்டு அழுறாங்க. இப்போ 2 சைடுமே கர்ணன் இறந்ததுக்கு பெரிய நஷ்டம்தான். 2 சைடுமே எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. நவமி எல்லா கோவிலையும் விசேஷமாக இருக்குது. எங்கள் ஊர் கோவில்லையும் நல்லா பாபா கோவில்லாம் 2-3 நாளாகவே நல்ல விசேஷம்தான். மகாபாரத போர் முடிகிறப்போ முடிஞ்சிருச்சு. உத்தவன் கிட்டக்க கண்ணனை கிட்டக்க பணிவிடை செஞ்சிட்ருப்பான். அப்போ அந்த உத்தவன் கிட்டக்க கண்ணன் கேட்குறாரு, பகவான் உத்தவா, உனக்கு எல்லாருக்கும் நான் ஏதாவது செஞ்சேன்டா, உனக்கு ஒன்றுமே செய்யலையே, உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, போர் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க, நானும் போகிறேன், அதனால் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்கிறேன்னு கேட்டார். அப்போது உத்தவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் பகவானே, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் கண்ணா, ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு இந்த பணிவிடை செய்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்க இல்லையா, உங்களை தொடர பாக்கியத்தை கொடுத்தீங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அது ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருக்குது, கேட்கலாமான்னு கேட்குறான். அப்போது கண்ணன் சொல்கிறார், கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போது உத்தவன் சொல்கிறான், நீங்கள் இந்த போரை நடக்காமல் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் நடத்த விட்டீங்க அப்படின்னு. அது என்னால் முடிஞ்சிருக்காது அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். பகவானே சொல்கிறார், என்னால் முடிஞ்சிருக்காது, அது முடிஞ்சிருக்காது. அப்போது நீங்கள் சூது ஆடாமல் தடுத்திருக்கலாம்ல, சூது ஆட ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது பகவான் சொல்கிறார், கண்ணன் நானாக விட்டேன், அவன் ஒருத்தருக்கு ஒன்று தெரியாதுன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. துரியோதனுக்கு தெரியும் அவனுக்கு பகடை ஆட தெரியாதுன்னு, அதனால தான் அவங்க மாமன் சகுனியை வச்சு ஆட வச்சான். அதே தர்மன்
அவனுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா அவன் எப்படி அவன வச்சு ஆட வச்சானோ, அப்போ அவன் என்னை வச்சுல்ல ஆட வச்சிருந்திருக்கணும். அவன் என்ன தெரியுமா இன்னொரு தப்பு பெரிய தப்பு பண்ணினா, இது கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ உத்தமன் கேட்குறான், அவங்க கூப்பிட்டா தான் நீங்க போகணுமா? நீங்க போயிருக்க கூடாதா? அத தடுத்து நிறுத்தியிருக்க கூடாதா? இல்லப்பா, நான் வெளியே நின்னுட்டுருந்தேன். அவங்க ஒரு குரல் குடுத்திருந்தாங்கன்னா, நெனச்சிருந்தாங்கன்னா கூட போயிருப்பேன். ஆனா, அவங்க தான் வேண்டிட்டாங்களே, எனக்கு தெரியக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களே, நான் எப்படி அங்க போக முடியும்? அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி தெரியும், தெரியாதுன்னு சொல்றதுக்கே மக்களுக்கு அவ்வளவு கஷ்டம். எல்லாத்தையும் தெரிஞ்சதா காமிச்சு, அவங்களே போய் படுகுழியில விழுவாங்க. இதுதான் நடக்குது. காலாகாலமா இதுதான் நடக்குது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னிட்டு எல்லாத்தையும் தெரியுன்றது படுகுழியில போய் விழுவாங்க. தெரிஞ்சவங்க தூரமே நின்னு, அவங்க சந்தர்ப்பம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அமைதி காப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போவாங்க. தெரிஞ்சாலும் சிலர் தெரியாத மாரி காமிச்சுட்டு, கடைசியில போயிட்டு கோல் அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் தெரியும், தெரியும், தெரியும்னு எல்லாருக்கும் சுட்டி காட்டக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது.